சிற்றம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி ஏழாம் திருமுறை போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி 88வது பதிகம். 88வது பதிகத்தில் 4வது மந்திரம். 88வது பதிகத்தில் 4வது மந்திரம் திருப்பனையூர், அப்படிதானே? திருவேளிமிடலை. 87 தான் திருப்பனையூர். திருவேளிமிடலையில் 4வது மந்திரம். அகிலாண்டேஸ்வரன் சோழீஸ்வர பெருமான் திருவடிகளை எல்லாம் வணங்கி எல்லா தெய்வங்களையும் வணங்கி ஆரம்பிப்போம். 4வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. உயிர்களுக்கு பந்தம் வீடு இரண்டையும் இறைவன் அமைக்கிறார். அமைத்தும் உயிர்களுக்கு தன்னை காட்டுவதில்லை. பிறையணிந்தவர் என்று நினைக்கின்ற ஒழுக்கமுடையவர்களுக்கு, பிறையணிந்தவர் என்று நினைக்கின்ற ஒழுக்கமுடையவர்களின் தலம் இது. தலம் அல்லது ஒழுக்கமுடையவர்களின் தலம் திருவேளிமிடலை. தேவமகளிர் இங்கு நாள்தோறும் நடனம் ஆடுகின்றனர். அயன்மால் போற்றுகின்றனர். குளிர்ந்த வீழிமரத்தின் அடியை இடமாக கொண்டவரே, குளிர்ந்த வீழிமரத்தின் அடியை இடமாக கொண்டவரே, அடியேனுக்கும் அருள் செய்க. இங்கு செங்கையாளர் என்று சொல்வது வேள்வி செய்கின்ற அந்தணர்களை. செங்கையாளர் வேள்வி செய்கின்ற அந்தணையார்களை. மந்திரத்தை படிச்சுட்டு பொருள் பார்ப்போம். 4வது மந்திரம் தானே. பந்தம் வீடிவை பண்ணினீர் படிதீர் மதிப்பிதிர் கண்ணீர் என்று சிந்தை செய்திருக்கும் செங்கையாளர். அந்த செங்கையாளர் அழகான வார்த்தை, அந்தணர்களுக்கு குறிக்கிற வார்த்தை. கையை கொண்டு தானே வேள்வி செய்கிறாங்க. ஆனால் செங்கையாளர். திருவேளிமிடலை வந்து நாடகம் வானவ நாடியர்னா பெண்கள், தேவலோக பெண்கள் நாள்தோறும் வந்து நடனம் ஆடுறாங்களாம். ஆட மாலையன் ஏத்த நாள்தோறும் அந்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதீரே. அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம். முதல் வரி பந்தம் வீடுவை பண்ணினீர் என்பது பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்ற வரியோடும். இந்த புக்கு உங்களுக்கு வேண்டாமா? போட்டோ எடுத்துட்டீங்களா? சரி. பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்ற வரியையும் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்ற வரியையும் நினைவூட்டுகிறது. கட்டுநிலையில் இறைவன் வினைகளை நுகரச் செய்கிறான். வீட்டு நிலையில் அருளை நுகரச் செய்கிறான். சைவ சித்தாந்தத்தில் வியஞ்சகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. வியஞ்சம்னா துணை அல்லது துணை கருவி, அப்படிதானே? வியஞ்சகம். ஆன்மா கட்டுநிலையில் கருவிகளை வியஞ்சகமாக கொள்கிறது. உயிர் சார்ந்ததன் வண்ணமுடையது. கட்டுநிலையில் கருவிகள் வியஞ்சக சார்பு. ஜீவன் முக்தர் நிலையில் கருவிகள் வியஞ்சகமாக சார்பாக இருக்குது.
ஜீவன் முக்தர் என்ற வீட்டு நிலையில் அருளே அதற்கு துணையாக இருக்கிறது. அருளை கருவின்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக அப்படி சொல்கிறோம். அருள் கருவியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது சைவ சித்தாந்தப்படி. அப்போ எது மேன்மை பொருளாயிரும்? கருவியை பயன்படுத்துகிறவன், கருவியை விட கருவியை பயன்படுத்துகிறவன் பெரிய ஆள் இல்லை. அதனால் அருளே அதற்கு எல்லா உதவியும் செய்கிறதுன்னு சொல்லணும். இரண்டு நிலையிலையும் உயிர் கூட இறைவன், கட்டு நிலையிலையும் வீட்டு நிலையிலையும் இறைவன் உயிர் கூட அத்விதமாக தான் இருக்கிறார் சைவ சித்தாந்தம். ஆமாம், கட்டு நிலையிலும் யாராகத்தான் இருக்கிறாரு? அத்விதமாக தான் இருக்கிறாரு. வீட்டு நிலையிலையும் அதை தான் இதில் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அதைத்தான் இதில் சொல்லுகிறார். இறைவன் அருளே அவர்களுக்கு எல்லா உதவியையும் செய்கிறது. ஆனால் கட்டுநிலைக்காரர்கள் ஜீவன் முக்தர்கள் இருவருக்கும் தன்னை மறைத்து நிற்கிறான்கிறார், ஒளித்து நிற்கிறான். ஒளித்து நிற்கிறான் அப்படின்னா கட்டுநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒளித்து இருக்கிறான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஆமாம், புரிஞ்சுக்கிடும். மறைப்பாக இருக்கிறான். வீட்டு நிலைக்காரர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான்? இறைவன் ஒளித்து இருப்பதில்லை, வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தும் போது தான் என்ன சக்தியாக மாறிவிடுறாரு? அருள் சக்தியாக மாறிவிடுறார். பெரும்பான்மையோர் கட்டுநிலைக்காரங்களாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? பெரும்பான்மையோர் யாரு தான்? கட்டுநிலைக்காரங்களாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறார். அதை கண்டேன், காட்டினான், கண்டேன் என்று மாணிக்கவாசகர்லாம் சொல்கிறார்ல, அவங்களாம் பார்க்கலன்னா சொல்கிறாங்க. ஞானசம்பந்தர் பெம்மான் இவனன்றேன்னு கண்டு தானே சொல்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் இறைவன் வெளிப்பட்டவர் தான். இதுக்கு பிரமாணம் என்னென்னா, அந்த ஞானிகளுக்கும் இறைவன் ஒளித்து நிற்பான்னு சாஸ்திரம் சொல்லாது. போற்றி பக்கருடையில் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றின்னு ஒரு வரி இருக்குது. அதில் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தான், இப்போ வெளிப்பட்டான்னு தான் சொல்ல முடியும். ஜீவன் முக்தனுக்கும் மறைந்து நிற்பான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உரையாசிரியர்கள் இப்படி எழுதுகிறாங்க. நீங்கள் மூலம் படிக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், பந்தம் வீடுவை பண்ணி நீர் படிரீர். பாருங்கள், பந்தம் வீடு பண்ணி நீர்னு இருக்குது. படிரீர்னா மறைத்திருப்பவர். படிரீர்னு திருவாசகத்தில் இருக்கா? உரையாசிரியர் நம்பக்கூடாதுங்கிறதுக்கு இது உதாரணம். படிரி வாய் திறவாய் அப்படின்னு திருவாசகத்தில் இருக்கா? இந்த படிரீர் என்பது இறைவனை குறிக்கிற வார்த்தை. உன்னை மறைத்துக் கொள்பவன் அர்த்தம். ஆனால் அவர் சுந்தரர் சொல்லலையே, ரெண்டு பேருக்கும் மறைக்கிறான்னு சொல்லவே இல்லையே. உரையாசிரியர் இருவருக்குன்னு எழுதிட்டார். ஆமாம், பார்த்தீங்களா, வருது பார்த்தீங்களா? ஆமாம். அதனால தான் உரையை நீங்கள் திருமுறையோ சித்தாந்தமோ நீங்கள் பேசணும்னா உரை எழுதுகிற கெப்பாசிட்டி இருந்து பேசினா தான் நம்ம சரியாக பண்ண முடியும். யார் எழுதின உரையாக இருந்தாலும், பெரிய ஞானிகள் உரை பிரச்சனை இல்லை. சிவஞான முனிவர் உரை நமக்கே புரிய மாட்டுக்கு, அது வேறு. பண்டிதமணி உரையெல்லாம் நம்ம திருத்த முடியாது. ஆனால் எல்லா உரைகளையும் அப்படியே நினைச்ச முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. புரியுதா? இப்போ நீங்கள் வாங்க, பாடத்துக்கு வாங்க, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் வாழ்க்கையில். எனவே உரையாசிரியர் இதில் அவைகட்கு ஒளித்து நிற்பவரே அப்படிங்கிறாரு. அவைனா கட்டுநிலை உயிரையும் குறிக்கும், வீட்டு நிலை உயிரையும் குறிக்கும். ஆனால் சுந்தரர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? படிரீர் என்று சொன்னது அவர் நம்மளுக்கே தெரியும் யாரை குறிக்கும்னு தெரியும். யார்கிட்ட மறைஞ்சு நிற்பார்? ஆமாம், ஜீவன் முக்தர்கிட்ட என்ன செய்ய மாட்டார். அவர் கரெக்டாக தான் இருக்கிறார். உரை சொல்லும்போது தான் தப்பாக சொல்லி உரையை குழப்பி வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது, சந்திரனை சூடியவரே என்று அந்தணர்கள் புகழ்றாங்கிறார். அடுத்து ஆராய்கின்ற இடம், சந்திரனை சூடியவரே என்று அந்தணர்கள் புகழ்றாங்கிறார். அந்த சந்திரனை சூடியது என்பது நமக்கு அடைக்கலம். அடைக்கலம் கொடுத்தாரை காக்கின்ற இறைவனுடைய அந்த கருணையை அந்தணர்கள் சொல்கிறாங்கங்கிறார். ஆமாம், அதை அந்தணர்கள் எடுத்து சொல்கிறாங்கங்கிறது குறிப்பு. செவிய ஒழுக்கமுடையவர்கள், செவிய ஒழுக்கமுடையவர்கள் என்பதற்கு அறநூல் ஒழுக்கமும் சொல்லணும், சைவ ஒழுக்கமும் சொல்லணும். செவிய ஒழுக்கமுடையவர்கள், அறநூல் ஒழுக்கம், சைவ, அதுதான் ஒழுக்கம். அதுதான் சொன்னார். என்ன ஒழுக்கம்? ஒழுக்கம் என்பது அறநூல் ஒழுக்கமும் சைவ ஒழுக்கம், சமய ஒழுக்கமும் இருக்கணும். அதுதான் ஒழுக்கம்னு சொன்னார்.
அதாவது பொதுவாக நம்ம அந்தணர் எழுதுங்க. பொதுவாக அந்தணர்கள்னால் நாம் வேள்வி செய்கிறவர்கள்ங்கிற அளவில் நிறுத்திடுறோம். அப்படி இல்லை, அவங்களையும் ஞான மார்க்கிகள் நிறைய இருந்திருக்காங்க. ஏன் நம்முடைய ஆச்சாரியர்கள் அந்தண குடும்பத்தில் நம்ம திருமுறை நாயன்மார்கள் ஆச்சாரியர்கள்லாம் எதுலேருந்து வந்திருக்காங்க? ஞான நிலைக்கு வந்திருக்காங்களே, ஞான நிலைக்கு வந்திருக்காங்களே. அவங்கெல்லாம் ஞான நிலைக்கு அவங்க வரலன்னு நம்ம இல்லையே. அதனால் நீங்கள் அந்தணர்னா என்னமோ வேள்வி செய்கிறவரும் முடிவு பண்ணிடக்கூடாது. அவங்க எல்லா நிலைக்கும் வந்திருக்கிறாங்க. அதனால தான் ஒழுக்கம்னார். நீங்கள் பெரிய புராணத்தில் தில்லைவாழ் அந்தண்டதம் அடியார்க்கும் அடியேங்கிற அந்த தில்லைவாழ் அந்தனர் புராணம் படிச்சிங்கன்னா எவ்வளோ உயர்த்தி சொல்கிறாரு தில்லைவாழ் அந்தணர்களை. சரிய கிரிய யோகம் ஞானம் உயிர்கள் மேல் இறக்கம் எல்லாம் அவங்க மேலே வச்சு சொல்கிறார் சேக்கிழார். நம்மோட அந்தணர்னு என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது? வேலைக்கு செய்கிறாங்க அந்த முடிவுக்கு வரக்கூடாது. அவர்கள் சைவ ஒழுக்கத்தில் நின்று சரியகிரிய யோகத்தில் நின்று எது வரைக்கும் வர்றாங்க? ஞானம் வரைக்கும் வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். மோட்சத்தை கொடுக்குற இடத்துல வர்றார் உமாபதி சிவம். அவர்கள் அந்தணர். ஆமாம் ஆமாம், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பொண்டொழுகலாம். ஆமாம். தட்சனோட யாகத்துல தட்சனுக்கு இது ஆட்டுத்தலை தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அதனாலதான் அதுல என்ன மேன்னு வருங்களாங்க அந்த மந்திரத்தில். ஓ சரி, அதை சொல்றாங்களா? தேவமகளிர் நடனம் ஆடுறாங்கங்கிறாரு. தேவமகளிர் நடனம் ஆடுகிறார்கள், திருமாலும் பிரமனும் துதிக்கிறார்கள். அது ரொம்ப யோசிக்க வேண்டாம். தேவர்கள் குடும்பத்தோடு வழிபாடு செய்கிறாங்க, அவ்வளோதான். அந்த நடனம் ஆடியதே போக நடனமாக எடுக்கக்கூடாது. என்ன நடனம்? இறைவனுக்கு செய்த நாட்டிய அஞ்சலின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி எடுத்துக்கணும். இறைவனுக்கு செய்த அஞ்சலியாக எடுக்கணும். நாட்டிய அஞ்சலி, மலரஞ்சலி மாதிரி. என்ன அஞ்சலி? நாட்டிய அஞ்சலி. தேவர்கள் பிரம்மன் இவங்கெல்லாம் துதிக்கிறதுக்கு போயிட்டாங்க. திருமாலெல்லாம் பெண்கள், அவங்களுக்கு அதில் கலையில் ஆர்வம் இருக்குல்ல பெண்களுக்கு, அவங்க என்ன செய்வாங்க? நடனம் ஆடுறாங்க. தேவலோக போக நடனம் ஆடல. என்ன நடனம்? இறைவனுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி. இறைவனுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி. அஞ்சலினா மலரஞ்சலி. அஞ்சலினா நீங்கள் உலகியல்ல பொருள் வேற, அது அது இவங்களாக உருவாக்கிக்கிட்டது. ஆமாம் 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 ஆமாம், அவங்க வேற, இது வேற. அந்த மாதிரி செய்தல். அதை இறைவனுக்கு கொடுத்தல்ங்கிற பொருளையே நம்ம அதை எடுக்கணும். இறைவனுக்கு கொடுத்தலுங்கிற இறைவனுக்கு தன்னுடைய கலையை கொடுத்தலுங்கிற பொருளில் வரணும். உண்மை என்னென்னா, ஒரு பாட்டு பாடுறவர் இருக்கிறாருன்னு வச்சுடுங்களேன். அவர் இப்போ இன்றைக்கி திருவிழான்னா அவர் எங்கே இருந்தாலும் சாமினால பாடணும். இதுதான் மரபு. அதேமாதிரி நடனம் ஆடுறவங்க அந்த நடராஜருக்குரிய நாளில் சாமிக்கு முன்னால் என்ன செய்யணும்? யார் இல்லைனாலும் என்ன செய்யணும்? ஆடணும். அது மரபு. நல்ல பரதநாட்டிய கலைஞன் அந்த நடராஜருக்குரிய முக்கிய நாள்களில் தனியாக ஆடிட்டு இருப்பான். சரி சார், பரதநாட்டிய கலையை அந்த முக்கியமான நாள்களில் என்ன செய்வாங்க? சாமிக்கு முன்னால் ஆடுவான். அது தேவமகளிருடைய நடனத்தை நம்ம ஒரு வழிபாடாக பார்க்கணும். ஏன்னா தேவர்கள் வழிபாடு செய்கிறாங்க, அதை மறந்துடக்கூடாது. ஆமாம், நாட்டியாஞ்சலி நடத்துகிறாங்கல்ல, அதுதான் சொன்னேன். ஏன் சிதம்பரத்தில் செய்கிறாங்க? கரெக்டாக அதுதான். அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். பாடுறதுக்கு பண்ணுவாங்க, அதே தான். அழகிய குளிர்ந்த வீழி மரத்தின் அடியில் இருக்கின்ற இறைவரே, எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும்னு கேட்கிறார். சரியா? நம்ம ஒரு திருவாசகம் பார்த்துட்டு கிளம்பலாம். பெரிய மந்திரம் இதெல்லாம். இது எண்சீர் வருத்தத்தில் வர்ற பெரிய மந்திரம்.